அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, இன்று நாம் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லுவதாலும் தன்னுடைய பெயரை உலகத்திலே சொல்லுவதாலும் எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே நம்மை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அரபுலகத்திலே மக்காவிலே சொன்ன சமயத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட குறைஷி தலைவர்களும் குறைஷி மக்களும் பல இன்னல்களும் துன்பங்களும் தந்தார்கள். அதேபோல் அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இறை தூதர்தான், அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட மக்களை கூட குறைஷி தலைவர்களும் குறைஷியிலே இருந்த உயர் குலத்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பல துன்பங்களை தந்தார்கள் முஸ்லிம்களுக்கு. அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு மத்தியில்தான் இஸ்லாம் உலக அளவில் இன்று வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை வளர்ந்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் காணக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி, அதாவது தியாகத்தால் வளர்ந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு பல சஹாபாக்கள் தன் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய பெயரை சொன்னாலே நம் உள்ளங்கள் அழுது கொள்ளும். கண்கள் மட்டுமல்ல, உள்ளங்களும் காயப்படும். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒருவருடைய வரலாற்றை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள்தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அருமையான சகோதரர்களே, இந்த வீடியோவை முழுவதுமாக நீங்கள் காண வேண்டும். காரணம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஈமானை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் பல படிப்பினைகள் இருக்கின்றது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்கள் குளமாகும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய மனம் பதறும் இன்ஷா அல்லாஹ். காரணம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வரலாறு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று சம்பவம். அருமையான சகோதரர்களே, புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கின்றது. முஸ்லிமிலே இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்ட போது அவர்களுடன் 5 அடிமைகளும் 2 பெண்களும், அதாவது அடிமை அல்லாத ஆண்களில் அபூபக்கர் அலி அவர்களும் மட்டுமே இருக்க கண்டேன் என்று அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் அடிமை அல்லாத ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வரலாற்று செய்தி இதற்கு முன்பாக நாம் போட்டு இருக்கின்றோம், அதை பார்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதேபோல் 5 அடிமைகளும் 2 பெண்கள், குறிப்பாக அதில் ஒருவர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போது அந்த நபர்கள் யார் யார் என்பதையும் நாம் பார்த்து விடலாம். இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 147வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்றும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உயர்ந்த ஓரிரை கொள்கையில் அழைப்பு விடுத்த போது உடனே ஏற்றுக்கொண்டவர்களில் யார் யார் என்பதை பார்த்தோமேயானால் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், சுஹைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதேபோல் இவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு மரணம் அடைந்தார்கள், அவர்களுடைய ஈமான் என்ன என்பதையெல்லாம் இப்போது நாம் காணலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பாக அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்பாகத்தான் இந்த உலகத்திலே வந்தது என்பது குறிப்பாக பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய குலத்திற்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் கடவுள் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா. அப்துல்லா என்றால் அல்லாஹ்வின் அடிமை என்பது பொருள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா, அதாவது அவர்களுடைய வாப்பாவினுடைய வாப்பாவிற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பது தெரியும். அதனால்தான் தன்னுடைய மகனுக்கு அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்.
எதற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை தூதராக அறிமுகம் செய்தான் இந்த உலகத்தில். ஆகவே அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இஸ்லாம் இருந்திருக்கின்றது. குறைசி தலைவர்களும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் கடவுள் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் சின்ன சின்ன தேவைகளை சிலைகளிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி எறியுங்கள், அல்லாவை மட்டும் வணங்கி அவனிடமே நேரடியாக உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் என்ற ஒரே ஒரு கொள்கைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போது அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்குவோம், மித்த சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை இப்போது நாம் காணலாம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இந்த பயான் என்பது கொஞ்சம் விரிவாக ஒரு சில நிமிடங்கள் அதிகமாக இருந்தாலும் சற்று கவனமாக நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும். காரணம், இதெல்லாம் நாம் சும்மா ஒரு வரலாறு அல்ல, தியாகத்தால் இந்த மார்க்கத்திற்காக தன் உயிர்களை தியாகம் செய்த சத்திய சஹாபாக்களுடைய வரலாறு. நாம் இன்று எதற்காகவோ நம்மளுடைய மொபைலை பயன்படுத்துகின்றோம், மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த இஸ்லாத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த இந்த சத்திய சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாம் போட்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய, அதாவது நம் கண்களை நனைக்க வரக்கூடிய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்றைய காலகட்டம் இஸ்லாத்தை தழுவிய அனைவருக்கும் மிகவும் சோதனை நிறைந்த காலகட்டமாக இருந்தது. மக்காவில் எந்த ஒரு மனிதர் ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டாலும் அவர் இணை வைப்பாளர்களான குறைஷிகளின் கடுஞ்சினத்திற்கு, அதாவது கோபத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் இழைத்த கொடுமைகளும் அக்கிரமத்திற்கும் அவர் இலக்காக வேண்டியிருந்தது. செல்வமும் செல்வாக்கும் பெற்ற உயர் குடும்பத்தினரையும், ஏன் மிக நெருங்கிய தங்களின் உறவுகளையும் கூட அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். ஆனால் யாசர் அவருடைய இரு புதல்வர்களும் மிகவும் ஏழ்மைகள் மட்டுமல்ல, வெளியூர்காரர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்பொழுது மக்சூம் கிளையார்களின் அடிமையாகத்தான் இருந்தார்கள். இந்நிலையில் அந்த அப்பாவி மக்கள் மீது கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுவதில் குறைஷிகளுக்கு எந்த தடையும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமை. யார் முதலிலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளுமோ, அவர்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஒருவர்தான் அம்மார் ரலி அன்ஹு, அதேபோல் அப்துல்லா என்கின்ற ஒருவரும். கிட்டத்தட்ட 2 குழந்தைகளும் இந்த தம்பதிகளுக்கு இருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த பலவீனமான ஏழை குடும்பத்தை அவர்கள் துன்பம் கொண்டார்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக. சிலபோது அவர்களுக்கு இரும்பு கவசம் அணிவித்து சுடுமணலில் கடந்து, அதாவது சுடுமணலிலே அவர்களை போட்டு விடுவார்கள் இந்த குடும்பத்தை. அந்த இரும்பு கவசம் சூரியனில் பட்டு, சூரிய ஒளிப்பட்டு அந்த இரும்பு கவசம் சுட ஆரம்பிக்கும். அந்த சூடு இவர்களுடைய உடம்பை பொசுக்கிவிடும். அந்த அளவிற்கு கொடுமைகள் நிறைந்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பட்ட கஷ்டம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அருமை சகோதரர்களே, ஒரே கடவுள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவிற்காக இவர்களுடைய கஷ்டம் மிகவும் பெரிய கஷ்டம் என்றே நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தியாகம் இவர்களிடம் இருந்தது இஸ்லாத்திற்காக. அப்போது அங்கே அபூஜஹல் வந்து பல துன்பங்களை அங்கே கொடுத்தான். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் முன்பாகவும், தன்னுடைய கணவர் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் முன்பாகவும் கொடுமைப்படுத்தி வருவார்கள். அதாவது யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் மிகவும் பலவீனமாய் இருந்தவர்கள் என்பதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய ஈமானிய உணர்வு என்பது, கொள்கைப்பிடி என்பது அவர்களுக்கு இளமையோடு உறுதியாய் இருந்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, நாம் இளமையாய் இருப்போம், ஆனால் நம் இறை உணர்வும் ஈமானும் கிழவன்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்று வயது முதிர்ந்த அந்த தத்திய சஹாபாக்களுக்கு இளமை ஊஞ்சலாடி இருக்கின்றது ஈமானிலே. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஈமானிய கொள்கைப்பிடி என்பது அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு சமயம் அங்கே அக்குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தப்பட்ட போது அவ்வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்ல நேர்ந்தது.
இந்நிகழ்வுகளை கண்டதும் நபி அவர்கள் கடும் துக்கம் அடைந்தார்கள். அன்றைய சூழ்நிலையில் யாசிரின் குடும்பத்தினரையே பொறுமையுடன் இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆறுதல் மட்டும் கூறியிடும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் யாசிர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் அவர்களின் இரு புதல்வர்கள் அனைவரையும் குறைஷிகள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த நிகழ்ச்சியை நபி அவர்கள் பார்த்தபோது பொறுமையுடன் இருங்கள் என்று ஆறுதல் கூறிவிட்டு, இறைவா, யாசிரின் குடும்பத்திற்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நாள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பகல் முழுவதும் துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்து விட்டு மாலையில் வீட்டிற்கு வந்தார்கள். அடிமை அல்லவா, அவர்களை பகல் முழுவதும் கொடுமைப்படுத்தினார்கள், இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் என்று. அப்பொழுது மாலையில் அவர்களை அவிழ்த்துவிட்டு வீட்டிற்கு செல்லுங்கள், மறுநாள் காலையில் வந்து இந்த துன்பம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் இஸ்லாத்தை விட்டால் கிடையாது என்று அவர்களுடைய முதலாளி சொன்னான். துன்பங்களும் காயங்களோடும் தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அந்த முதிர்ந்த சஹாபிய பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்தால் பெரும் அதிர்ச்சி. அங்கே அபூஜஹல் நிற்கிறான் ஈட்டியால். சுமையாவே, நீ ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த சிலையை வணங்கு என்று தன் கையில் வைத்திருந்த சிலையை வணங்க சொன்னான். ஆனாலும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அங்கே மரணம் உறுதியாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டார்கள். இருந்தும் ஈமானிய பிடி என்பது அவர்களுக்கு சற்றும் விலகவில்லை. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கோபமடைந்த அபூஜஹல் அவர்களை தள்ளிவிட்டான். இந்த நேரத்திலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதாவது கணவன் மற்றும் மகன் இருவரும் கண் முன்பாகவே இந்த கொடுமை நடந்தேறியது. அருமை சகோதரர்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே கீழே விழுந்தார்கள். கீழே விழுந்ததும் அபூஜஹல் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்ம உறுப்பிலே குத்தினான். இந்த சம்பவம் தன் பிள்ளை முன்பாகவும் கணவன் முன்பாகவும் நடந்தேறியது. அதேபோல் அம்மாருடைய தம்பி அப்துல்லாவையும் அங்கே கொன்றுவிட்டதாகவும் மற்றொரு அறிவிப்பிலும் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அழுது கொண்டே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நடந்த சம்பவத்தை சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மாரே, பொறுமையாக இருங்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இதற்கு நிச்சயமாக ஒன்றை தருவான் என்று சொன்னார்கள். ஃபத்ர் யுத்தத்திலே அபூஜஹல் கொல்லப்பட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாரை அழைத்து, அம்மாரே, உன் தாயார் சுமையாவை கொன்ன அபூஜஹலை அல்லாஹ் பழித்து விட்டான், பழி வாங்கி விட்டான். உங்களை அன்று பொறுமையாக இருக்கச் சொன்னேன், இன்று அல்லாஹ் அவனுடைய எதிரியை கொன்றுவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, ஈமானிய பிடி இதுதான், இஸ்லாமிய பிடி என்பது இதுதான். அல்லாவிற்கு பிடித்தமான அடிமைகளும் இவர்கள்தான். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களும் இன்னும் ஏராளமாகவே இருக்கின்றது. தொடர்ந்து நாம் சஹாபாக்களுடைய தியாக வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, நாம் இனிமேலாவது இது போன்ற படிப்பினைகளை அறிந்து கொண்டு இஸ்லாத்திலே ஈமானிலே உறுதியாக இருப்போம். சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் கடமையாக்கி எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் நேசிப்போம். அவர்களுடைய வாழ்வை நேசிப்போம். அவர்களுடைய வாழ்வியலை படிப்போம். அதன்படி நடப்போம். இன்ஷா அல்லாஹ் நம் மறுமை நாளிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நல்லவர்களோடும் நபிமார்களோடும் சத்திய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற அழைக்கக்கூடிய சொர்க்கத்திலே நம் அனைவரையும் எழுப்பட்டும். அவர்களோடு நாம் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தந்து அருளட்டும். அன்பார்ந்த சமூக உறவுகளே, தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை நீங்கள் அழுத்துங்கள். எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு முழு ஆதரவுகளை நீங்கள் இதன் மூலமாக தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம்.